மூணார் விளாக்ல இது எபிசோட் நம்பர் 2. இது வரைக்கும் நம்ம தூத்துக்குள்ள இருந்து மூணாருக்கு எப்படி ரீச் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டிருக்கோம். அது பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துருங்க. இது 2வது எபிசோடு. மூணாறு நம்ம ரீச் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மூணாரில் வந்து இறங்கியாச்சு. ஸோ ரிப்பிள் டீ அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இருக்கோம். ஸோ அங்கே வந்து பாருங்கள், பின்னாடி வந்து எஸ்டேட் வந்து வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே சின்ன சின்ன வேலையெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து எங்கே போகிறோமோ அதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த விளாக் வந்து கொஞ்சம் அப்படியே கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள், இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வாங்க அப்படி போவோம். ட்ரிபிள் டீல் நம்ம ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து டாப் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போகிறோம். டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் அந்த டேமை தாண்டினோடனே அம்மாச்சி ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் உள்ளக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த டேமுக்குள்ளே வந்து போட்டிங் போகிறது அப்படி சூப்பராக தெரிஞ்சிச்சு. இது வந்து தேவிக்குளம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் தான் இந்த அம்மாச்சி ஹோட்டல் அப்படிங்கிறது இருந்து. நீங்கள் போனீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது அந்த வியூ வந்து வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகி உச்சிக்கு வந்துட்டோம். அதாவது டாப் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டாப் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ அந்த வழியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நடந்து தான் போகணும். ஸோ போகிற வழியில் அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாரில் வந்து நீங்கள் நிறைய பிளேஸ், அதாவது நிறைய டேம்லாம் வந்து கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். பட் நாங்கள் இங்கே முதல்ல வந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இதை விசிட் பண்ணிட்டு போனால் தான் நமக்கு டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும். ஸோ அதனால் முதல்ல இதை விசிட் பண்ணிட்டு போகிற வழியில், அதாவது இதே ரூட்டில் வந்து மறுபடியும் திரும்பி போனால் தான் நம்ம மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம போய் வந்து காட்டேஜில் போய் சேர முடியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இங்கேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து முதல்ல வந்து இதை தான் பார்க்க போகிறோம். அங்கே அப்படியே போகலாம். முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணோம். நிறைய வந்து டீ பிஸ்னஸ், அதாவது டீ தூள் பிஸ்னஸ் இருக்கனால நிறைய வந்து இருக்கு, நிறைய வெரைட்டில வந்து இருக்கு. நீங்க வேணா வந்து வாங்கிக்கலாம். இதை விட வந்து நிறைய இந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் விற்கிறதுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகேவா? மக்களே, டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ உள்ளுக்கு போகும்போது நிறைய பாருங்க, ஃபுல்லாக வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். அப்படியே உள்ளுக்கு போனீங்கன்னா அந்த கிளவுட் வந்து ரொம்ப பக்கத்துல தெரியுது. இங்க தெரியுது பாருங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளவுட் வந்து அப்படி தெரியும் பாருங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து நிறைய மக்கள் வந்து வந்திருக்காங்க. இப்போ இவ்வளோ வெயில் அடிக்கி நான் வெயிலில் நடந்து போயிட்டு இருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து குளிருது. அப்படி ஒரு ஃபீல் வந்து இருக்கு. இதே இது வந்து நம்ம ஊர்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிற வெயிலுக்கு சுருண்டு வந்திருப்போம். இங்க வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. எனக்கு எதுக்கு வந்து ஒரு அக்கா வந்து யூடியூப் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, போய் கொலா பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். மக்களே என்ன வந்துட்டோம் பாருங்க, இதுதான் இந்த பிளேஸ். அப்படின்னு நான் உங்களுக்கு பக்கத்துல போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு பக்கத்துல இருந்து காட்டுறேன் மக்களே. மங்களே, இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் வந்து யூடியூப் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு நான் தான் காட்டுறேன் அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்களேன். எனக்கு சொல்லி அனுப்பி விட்டாங்க, தூக்கணா குருவி கொடுப்பு பண்ணது சூப்பரா இருக்கு. உங்க வீடியோ அனுப்பி விடுங்க, கிளியரா உள்ள இந்த வியூ செம்மையா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஹில்ஸோட அப்படியே மேல அந்த கிளவுட் வந்து அப்படியே போகுது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், கீழே இருந்து ஒரு ட்ரீ மட்டும் அப்படியே சிங்கிள் ஸ்டிக் மாதிரி வந்து மேல வந்து அதனுடைய பிரான்சஸ் வந்து செம்மையா இருக்கு. பாருங்க அப்படிதான்.
ஆர்கனைசர்ஸ் இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து தேனிலையா? போடி. ஆமாடா, போடி ஃபாரஸ்ட் ரேஞ்சில தான் வருது. கேரளா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் கிடையாது. அந்த போர்டு நீங்க யாருமே பாக்கலையா? அந்த இருக்குல்ல, அங்கதான் தேனி இருக்கு. அங்கதான் தேனி இருக்கா? இந்த ஒரு படம் வருமே, மைனா படம். மைனா படத்துல இந்த கோட்டுக்கு இங்கிட்டு தேனி, அங்கிட்டு கேரளா. அந்த இதுக்காக நம்ம கரெக்டா பார்டர்ல இருக்கோம். இந்த பார்டர் வந்து கேரளா, இந்த பார்டர் வந்து தேனி. தான் தேனி. இல்ல, என் போன் அதோட தெளிவா இருக்குடா. என்ன ஆளே காணோம். மக்கள் எங்க ஸோ நாங்கள் வந்து இந்த வியூ பாயிண்ட் வந்து விசிட் பண்ணோம். எப்படின்னு இருக்கு வியூ பாயிண்ட்? சூப்பர், எக்ஸலண்ட், ஃபேண்டாஸ்டிக். லைஃப்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் மூணார் ட்ரிப். பார்த்தீங்களா, அண்ணன் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. செம்ம சூப்பராக இருக்கு. நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க. வேற ஏதாவது கருத்து? இது வந்து ஏப்ரல் மந்த் வரும், ஆஃப்டர்நூன் 12 PM. 12 மணி பெஸ்டா இருக்கு, சூப்பர் கிளைமேட். 12 மணி மாதிரி தெரியல. இது நம்ம ஏரியால இருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு வேர்த்து ஒளி இருக்கும். பட் இந்த நேரம் எங்களுக்கு வந்து லைட்டா எங்களுக்கு குளிருது. நாங்க இதை விட இன்னொரு ஒரு சூப்பரான பாயிண்ட வந்து அவங்களுக்கு வந்து காட்டுறோம். அப்டேட் பண்றோம், பாத்துக்கிட்டே இருங்க. மூணார மிஸ் பண்ணாதீங்க, வாழ்க்கையில ஒன் டைமாவது பாருங்க. ஓகே, வாங்க. தாண்டி உள்ளுக்கு வந்தீங்க அப்படின்னா சோமனி கடைஸ், நிறைய சாங்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவையானது ஏதாவது வந்து அப்படின்னா வாங்கிக்கலாம். பாயிண்ட் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நிறைய ஷாப்ஸ் வந்து எங்கிட்ட ஃபுல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். பட் மேபி வந்து இங்கே வந்து டீ வந்து ஃபேமஸ் அப்படின்னா அந்த பவுடர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். டீ பவுடர் மக்களே, வியூ பாயிண்ட் வந்து இந்த பாருங்க. வியூ பாயிண்ட் உள்ள போகிறதுக்கு வந்து ஒரு பெர்சன்ஸ்க்கு வந்து 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 20 rupees வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளுக்கு வந்துக்கலாம். மேலே ஒரு டவர் இருக்குது. ஸோ உள்ளுக்கு வந்து அங்கே வந்து நிறைய இருக்குது. நான் அங்கிட்ட வந்து உங்களுக்கு போயிட்டு வந்து அப்படியே கவர் பண்ணுறேன். உள்ளுக்கு பாருங்க மக்களே, இந்த வியூவை பாருங்க. அப்படி போ. ஸோ கீழே என்ன வியூ பாயிண்ட் இருக்கா தனியா? என்ன பாயிண்ட் தெரியல. ஆமா, அங்க பாருங்க, அதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஸோ அங்க போயிட்டு வந்து அங்க விசிபிள் வந்து பார்க்கலாம். 2 சைடு ஃபுல்லாமே பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் கீழே கொஞ்சம் போய் பார்த்துட்டோம். அவங்க உள்ள வரல நீங்க. நம்ம அங்க போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துடும். இங்க பாருங்க, இந்த வியூ பாருங்க.
இந்த வியூவை காட்டுறதுக்கு பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். செம்ம க்ரௌடு, பட் இருந்தாலும் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணீங்கன்னா தான் அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்குற அந்த வியூ வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் மக்களே. ஸோ இப்போவே உங்களுக்கு வந்து ஒரு அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வழி வந்து காட்டியிருப்பேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள், செம்மையாக இருக்கா? ஸோ அதுதான் நேச்சர். ஸோ எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். என்னோட வியூ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து செம்மையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மலைக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விளைவில் இருக்கிறதா, இது ஃபுல்லாமே வந்து நிறைய வீடு. அங்கே வந்து சும்மா ஒரு கிராமம் வந்து இருக்குது, அங்கேயே மக்கள் வந்து வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வர்ற வழியிலே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இங்கே எப்படி தான் வாழ்கிறாங்க தெரியல. இந்த டாப்பில் வந்து நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்து இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறதே தெரியல. பட் நேக் டேயில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அந்த மலையில் அப்படியே அந்த மேகம் அப்படியே தழுவி அப்படியே போயிட்டு செப்பரேட் ஆகி சூப்பரான ஒரு வியூ வந்து கிடச்சிது. ஸோ அந்த வியூ பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு 12 மணி இருக்கும் மத்தியானம் போல். ஸோ அதனால் வந்து ஏப்ரல் மந்தில் வந்து செம்ம வெயில் தான், பட் இருந்தாலும் இங்கேயே சில்லுன்னு தான் இருக்குது. வெயில் ரொம்ப அடிக்குது, பட் இருந்தாலும் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. கிளைமேட் அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் வந்து மூணாருக்கு வந்தீங்க அப்படின்னா, இது தேனி டிஸ்ட்ரிக்டோட கனெக்ட் ஆகுது. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அஃபிஷியலான ஒரு டிபார்ட்மெண்ட் பிளேஸ் ஏரியா, ஓகேவா? ஸோ இது வந்து மூணாறு தான். மூணாரை தாண்டி தேனியினுடைய பகுதியை வந்து பிரிக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த மெயினா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து 2 இடம் பிரியும் பார்த்தீங்களா, மூணாறு தேனிங்கிறது பிரியும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பார்டரில் வந்து இந்த பிளேஸ் வந்து இருக்கு. ஸோ வாங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த பிளேஸ் கூட தான் அப்படியே மேலே ஏறி மேலே ஒரு டவர் இருக்கு. ஸோ அங்கேயும் போய் அவங்களுக்கு வந்து வாங்க மக்களே. ஸோ இந்த வியூ வந்து மறக்காம பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கேம்ப் போட்டு கொடுப்பாங்க 1300. அதாவது ஒரு நாள் ஒரு பகல் ஒரு நைட்டு. அதோட வந்து 2 நேரம் வந்து நான்வெஜ், அதாவது பார்பிக்யூ வந்து பண்ணி கொடுப்பாங்களாம். 1300 பெர் ஹெட்டுக்கு வந்து பண்றாங்க. ஸோ நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா இங்க வந்து அதை வந்து சூஸ் பண்ணி அந்த கேம்ப் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ மேலே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் மக்களே. நடக்க முடியல மக்களே. மேலே ஒரு டவர் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த டவர் இந்த இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு மேலே போயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது காட்டுறேன். டவர் பேஸ் பண்ண மக்களே இப்படி மேலே எல்லாம் தெரிஞ்சுப்போம். அவங்க போயிட்டாங்க. யாரு போகல, யாரு போல? வாங்க மேல ஏறுங்க. மத்தவங்களுக்கு காணும். ஸோ இந்த வியூ இப்படி வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த கிளவுட் வந்து அப்படி கிராசிங் பண்றது அப்படி கிளியரா தெரியும். இதுதான் அந்த டவருடைய ஃபுல் வியூ பாருங்க. அந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் போய் அப்படியே கட் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க. அது ஃபுல்லா நேச்சராகவே கட் ஆனது அப்படியே இருக்கு. மக்களே இந்த ஏரியல் வியூ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் போறத நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ஸோ தொடர்ந்து நினைஞ்சுங்க, நெக்ஸ்ட் எபிசோடு விரைவாக வரும். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் வந்து கொடுங்க, ஓகேவா? ஸோ அப்படி வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை என் பையன் பதிச்சுதான் இருக்கு, எனக்கு தெரியாத பார்த்தாலே தெரியாது.
வண்டி ஓட்டுறது இது எந்த பக்கம் ஓட்டுறதுன்னு தெரியாதா? கரெக்டு தானே. நாங்க வந்து பேசிக்கலாம். வந்த உடனே சொல்லிட்டாங்க தெளிவா, பையனுக்கு பையனா